ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதால செவ்வாய் ஹோரையில் வந்து பூஜை பண்ணால் ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமையில் வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற கடன் பிரச்சனை போயிருன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் செவ்வாய் ஹோரையில் வந்து பூஜை பண்ணிட்டுருக்கேன். ஹோரையில் பார்த்தீங்கன்னா ஹோரை டைம் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஹோரை டைம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னே தெரியாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஹோரை அப்படிங்கிறது வந்து 7 வகையில் இருக்குது. 7 ஹோரை என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் அப்படின்னு 7 ஹோரை இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனும், திங்கட்கிழமையில் சந்திரன், செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய், புதன்கிழமையில் புதன், வியாழக்கிழமையில் குரு, வெள்ளிக்கிழமை சுக்கிரன், சனிக்கிழமையில் சனி ஹோரை நடைபெறுங்க. இதோட பார்த்திங்கன்னா சூரியன் உதயம் ஆரம்பிக்கிற போதே சூரியன் வந்து எப்போ உதயம் ஆகுதோ அந்த நேரத்துலேருந்தே ஹோரையோட டைமும் ஸ்டார்ட் ஆயிருங்க. நம்ம பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய். ஹோரை டைம் எப்போ இருக்குன்னு இனிமேல் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எந்த கேலண்டரும் பார்க்க தேவையில்ல. சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.